முதல்வரின் அறிவிப்பை பின்பற்றி கருணை பணி நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமை. அவ்வாறு செய்யாமல் இருப்பது ஏமாற்றுவதற்கு சமம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணத்தில் தயாரிக்கப்பட்ட 51 அடி உயர 65 டன் எடையிலான ஐம்பொன் ஆதிபராசக்தி தயாரிக்கப்பட்டு சேலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்துக்கு எதிராக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து அப்படத்தை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. டில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டில்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரை விடுதலை செய்து டில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து டில்லி ஐகோர்ட்டில் சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ளது. ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் 500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயிலில் பயணம் செய்தார். மேலும் உலகின் அதிநவீன ரயில் தொழில்நுட்பத்தை கண்டு வியந்துள்ள அவர் அதனை பாராட்டியுள்ளார். சிங்கப்பூர் ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பெற்றார். காங்கிரசுக்கு ஓட்டு போட சாமானிய மக்களுக்கு விருப்பமில்லை. இளைஞர்களின் ஓட்டு அதிகரித்து வருவதால் காங்கிரசின் ஓட்டு சதவீதம் சரிந்து வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.